நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மூலியமா தமிழக மின்சாரத்துறையிலிருந்து கொடுத்திருந்த கள உதவியாளர் பணிக்கான உடற்தகுதி தேர்வு எப்போ நடக்கும்? ஒரு பக்கம் உடற்தகுதி தேர்வு ரத்து பண்ண சொல்லி மனுக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால உடற்தகுதி தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. ஸோ பெண்களுக்கு உடற்தகுதி தேர்வில் எதுவும் தளர்வுகள் கொடுப்பாங்களா? ஸோ போல் ஏறுறதுல பார்த்தீங்கன்னா ஏதாவது தளர்வுகள் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியுமே பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சில பேர் போல்ஸும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான தெளிவான ஒரு விளக்கமான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே. அந்த உடற்தகுதி தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களே, உங்களுக்கான ஒரு விளக்கம் தான் இது. ஸோ உடற்தகுதி தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே உடற்தகுதி தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றி பேசிட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றி பேசலாம். உடற்தகுதி தேர்வு ஜூலை மாதத்தில் நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஓரிரு நாட்களில் துவங்க போகிறாங்க. அந்த 2020ஆம் ஆண்டில் டிஎன்இபி கேங்மேன் சொல்லிட்டு ஒரு பணியிடம் கொடுத்துருந்தாங்க. அந்த பணியிடத்துக்கு உடற்தகுதி தேர்வு எந்தெந்த சென்டர்லாம் ஃபிசிக்கல் டெஸ்ட் சென்டர் அலாட் பண்ணியிருந்தாங்களோ அதே சேம் சென்டரில் தான் இந்த முறையுமே கள உதவியாளருக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்க இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை கப்பலூரில் தான் உடற்தகுதி தேர்வுக்கான சென்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சென்டரில் தான் இப்போ கள உதவியாளருக்கான உடற்தகுதி தேர்வுமே நடக்க இருக்கு. கேங்மேனுக்கு எங்கே நடத்தினாங்களோ அதே இடத்துல தான் நடக்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்துறதுக்கு ஒட்டுமொத்தமாக 12 ரீஜியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 12 ரீஜியன் எங்கெங்கன்னு பார்த்தோம்னா சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, கரூர், தஞ்சாவூர். இந்த 12 ரீஜியன்ஸில் தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் 12 ரீஜியன்லையுமே ஆல்ரெடி கேங்மேனுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்துகிறப்போ போஸ்ட் முறையெல்லாம் உண்டி எல்லாம் செட்டப்பும் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதே சேம் இடத்துல தான் இப்போயுமே நடக்க போகுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி பண்ணி இப்போ எல்லா ஏற்பாடுகளுமே இன்னும் ஓரிரு நாட்களில் துவங்க இருக்காங்க. ஜூலை மாதத்தை அதற்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். இன்னைக்கு நிறைய பெண்கள் ஒன்றிணைந்து இந்த பெண்களுக்கான உடற்தகுதி தேர்வு ரத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான மனுக்கள் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த மனு எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மின்சாரத்துறை அமைச்சரான நிர்மல்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா மனு எல்லாமே பெண்கள் கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய கோரிக்கை பார்த்தீங்க அப்படின்னா பரிசீலனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கேட்டிருந்ததுக்கு இப்போ நமக்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்குது? பெண்களுக்கு போல்ஸு கொடுத்து மேலே போஸ்ட் முறை ஏறி சேனல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மேலே ஏறி சேனல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வெயிட் தாங்கணும். வெயிட் தாங்கிறதுக்கு நீங்கள் போல்ஸு சப்போர்ட்டில் நின்று நீங்கள் கீழே இருந்து சேனலை மேலே தூக்க முடியாது. அதாவது கிராஸ் ஆரத்தை மேலே நீங்கள் தூக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் குச்சி கட்டி அந்த குச்சி மேலே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். போல்ஸு போட்டுட்டு நீங்கள் மேலே ஏறினீங்க அப்படின்னா குச்சி கட்டி நீங்கள் அது மேலே ஏறி நிற்கிறது கஷ்டம். ஏன்னா போல்ஸு நீங்கள் ஒரு அடியாக எடுத்து வைக்கிறப்போ போல்ஸு போலை விட்டு வெளியில் வராது. அதில் லாக் ஆன மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக மேலே எடுத்து வைப்பீங்க. அப்படின்றப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு மேலே எடுத்து வைக்கணும் அப்படின்னா அந்த குச்சி கட்டினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு மேலே போகாது. அந்த குச்சி தட்டும். ஸோ அந்த குச்சி தட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு காலை எடுத்து தான் நீங்கள் மேலே வைக்க முடியும். இந்த ஒரு கால் எடுத்து மேலே வைக்கிற மூலியமாக நீங்கள் ஒரு கால் சப்போர்ட்டில் தான் நிற்பீங்க. ஸோ ஒரு கால் சப்போர்ட்டில் நீங்கள் நின்றீங்க அப்படின்னா இந்த காலும் ஸ்லிப் ஆகுது அப்படின்னா உங்கள் கால் அந்த போல்ஸு லாக் ஆகிருக்கிறதுனால ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக உங்கள் கால் முறிவு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். அதனால இந்த போல்ஸு கொடுத்து மேலே சேனல் ஃபிக்ஸ் பண்ணுறது கிராஸாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது இல்லாத ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் அப்படின்றது கிடைச்சிருக்கு. மேபி இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அது நடக்கலாம். இது இந்த மெத்தடு போல்ஸு யூஸ் பண்ணி நீங்கள் மேலே சேனல் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோணுது. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜூலை மாதத்தில் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதற்கான ஏற்பாடுகளுமே இன்னும் ஓரிரு நாட்களில் துவங்க போகிறாங்க. ஸோ உங்கள் நியர்பைலே போஸ்ட் முறை இருக்குது அப்படின்னாலும் ஒரு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி பாருங்கள். பயிற்சி எடுக்கிறத நிப்பாட்டிடாதீங்க. என்ன பதில் கிடைக்கிது அப்படின்றத பார்த்துட்டு பயிற்சி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் இந்த போல்ஸு பாசிபிள் இல்லாத ஒன்று அப்படின்னா பெண்கள் வெறும் போல் மட்டும் ஏறி காமிங்க, நீங்கள் சேனல் ஃபிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வெறும் போஸ்ட் முறை ஏறுற லெவலுக்காவது தயாராகிக்கோங்க. ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணி 10 நாளில் ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா 10 நாளைக்குள்ளே பெண்களால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் போஸ்ட் முறை ஏறுறது அப்படின்றது பாசிபிள் இல்லாத ஒன்று. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மாதமாவது பயிற்சி அப்படின்றது பெண்களுக்கு தேவைப்படும். குறைந்தது ஒரு மாத பயிற்சி அப்படின்றது தேவைப்படும். ஸோ ஆண்கள் நீங்கள் இதனால் ஃபிசிக்கல் டெஸ்ட் நமக்கு நடக்காது, அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரைனிங் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வேஸ்ட்டாக தான் போகும். நீங்களும் ஃபெயில் ஆயிருவீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி.
ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நடக்கும். போல்ஸும் வந்து பாசிபிள் இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது பரிசீலனை பண்ணி ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னாலும் பெண்கள் வந்து சேனல் ஃபிக்ஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் போஸ்ட் மரம் மட்டும் ஏறி காமிங்க, சைக்கிளிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து மாற்றங்கள் ஏதாவது செய்யலாம். இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர கண்டிப்பாக நீங்கள் போல் ஏற வேணாம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு அப்படின்றது வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால எல்லாருமே பயிற்சி அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை நினச்சிட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங் எடுக்காமல் இருக்காதீங்க. நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். டாப் ஃபஸ்ட்டில் ரேங்க் எடுத்திருப்பாங்க. எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து இருந்தது இல்லையா, ரிசல்ட் பார்க்குறப்ப ரேங்க் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஜென்ரல் ரேங்க்கில் மொதல் ஆளாக இருக்கலாம், இல்லைனா கம்யூனல் ரேங்க்கில் மொதல் ஆளாக இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட் இல்லாமலே நமக்கு வேலை கிடைச்சிரும், நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருப்போமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க போஸ்ட் முறை ஏறலை, ஃபிசிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது. அவங்க அப்போவே ரிஜெக்டட். ஸோ எக்ஸாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுவே 1000வது ரேங்க்கில் இருப்பாங்க, 1000 ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இருக்காங்கன்னு வச்சுப்போம், இல்லை கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800ல் இருக்காங்க, 700ல் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போல் ஏறி கிராஸ் ஆம் ஃபிக்ஸ் பண்ணி கிரிப்பர் செட் அடித்து வீ கிராஸ் ஆம் தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க அவங்க சொன்ன டைமிங்குள்ளே. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை அப்படின்றது வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்கும். மொதல் ரேங்க்கில் எடுத்தவங்களுக்கு கிடைக்காத வேலை அங்கே ரிட்டன் எக்ஸாமில் 1000 ரேங்க் எடுத்தவங்க 700வது ரேங்க் எடுத்தவங்களுக்குலாம் அங்கே வந்து வேலை கிடச்சிருக்கும். 4000 ரேங்க்கில் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு. ஆண்கள் யாராவது இந்த உடற்தகுதி தேர்வு வந்து பெண்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறாங்க, அப்போ நமக்கு வந்து உடற்தகுதி தேர்வுக்கு வந்து கூப்பிடவே மாட்டாங்க, அவங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயிற்சி எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வேலை அப்படின்றது வந்து போயிடும். ஏன்னா நீங்களும் போஸ்ட் முறை ஏறல அப்படின்னா உங்களுக்கும் வேலை அப்படின்றது வந்து கிடைக்காது. ஸோ அதனால் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனு கொடுத்ததை நினச்சி பயந்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங் எடுக்காமல் இருக்காதீங்க. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னதை ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் அப்படின்றத வந்து துவங்க ஆரம்பிங்க. ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் தான் வேஸ்ட். இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் லாஸ்ட்டில் விட்டீங்க அப்படின்னா சுத்தமாக வேலை அப்படின்றது வந்து போயிடும். இதே மாதிரி கேங்மேனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் அப்படின்றது வந்து நடைபெற்றிருந்தது, எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் வந்து நடைபெற்றிருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான உடற்தகுதி தேர்வு அப்படின்றத வந்து நடத்தியிருந்தாங்க, ஆண்களுக்குமே உடற்தகுதி தேர்வு அப்படின்றத வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா வெறும் போல் மட்டும் ஏறி சைக்கிளிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து மாற்றங்கள் வந்து செய்யலாம். அதனால் அட்லீஸ்ட் போஸ்ட் முறை ஏறுற லெவலுக்காவது வந்து கற்றுக்கிறதுக்கான முயற்சி அப்படின்றது வந்து பெண்கள் கண்டிப்பாக எடுத்து. இதுக்கு மேலே உங்களுடைய முயற்சி உங்களுடைய கையில் தான் இருக்குது. முயற்சி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் வந்து இழந்துருவீங்க. ஸோ கையில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வந்து பேசியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். நன்றி.